அவங்க சொன்ன மாதிரியே உண்மையிலேயே ஒரு கஷ்டமான ஒரு வீடாக தான் தெரியுது பார்க்குறதுக்கு. டொய்லெட்லாம் பக்கத்து வீட்டில் தான் போடுறாங்க. தண்ணியும் பக்கத்து வீட்டில் இருந்தால் எடுக்கிறாங்க. இங்கே தண்ணி பாய்க்கலாது. பக்கத்து வீட்டில் இருந்தால் தண்ணியும் எடுத்து குடிக்கிறாங்க. கரண்டும் பக்கத்தில் வீட்டில் இருந்தால் எடுக்கிறது. அதை இப்போ எடுக்கிறதுல இப்போ மண்ணெல்லாம் யூஸ் பண்ணுறோம். கூட ஒரு ரூபாய் இல்லாம அவர் நடையில வந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து வந்ததா இந்த பிள்ளை சொன்ன இந்த கஷ்டங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சொன்னதை விளங்கி இருக்கும் உங்களுக்கு. அப்ப சொன்னது உண்டு, தன் கணவர் வந்து காலையில வலவாடிக்கு போய் அங்கே வலவாடி இழுக்காம இரவு வரையும் இருந்து 9 மணிக்கு இங்கே வந்து பிள்ளைகளுக்கு பிள்ளை சாப்பாடு இல்லாத நாடி திகிலி வெட்டுன்ற இடத்த ஒரு கோயில் ஆடு வட்டி ஏதோ செய்கிற இடத்த போய் அங்கேருந்து அன்னதானமும் பொருட்களும் வாங்கி வந்து அன்று இரவு 12 மணி போல பிள்ளைகளை எழுப்பி சாப்பாடு கொடுத்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? எங்க அம்மா சுனாமில போனேன்னு சொன்னாங்க. அப்பாவும் இல்லை, அம்மாவும் சுனாமில போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அம்மாவை தான் வளர்த்தவங்க சின்ன வயசுல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் வெற்றி பிரபா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ரோவலே, மீண்டும் நான் ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இப்போ மட்டக்களப்பு பக்கம் திறமில்லை, இலங்கையில் எங்குமே கடும் வெயில், வெட்டக்கிரம்பு இல்லாத ஒரு வெயில் இருந்தாலும் சில இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம், சில உதவிகளை வழங்குறதுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த கிராமத்தின் தலைவர் எங்களுக்கு ஒரு சிறிய வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தார். ஒரு வீட்டை காட்டி அங்கே வந்து அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யும்படி கேட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் நான் இப்போ அந்த வீட்டை பார்க்க வந்திருக்கிறேன். வாங்க போய் அந்த வீட்டு நிலைமை என்ன மாதிரின்றதை பார்ப்போம். கிட்டத்தட்ட சரியான ஒரு குடிசையில் இயலாத ஒரு 3 பிள்ளைகளோட வாழ்றதாகவும், தினமும் அங்கு பாம்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, பாம்போடு வாழ்வதாகத்தான் அவர்கள் கூறியிருந்தார்கள். எனவே அந்த வீட்டை நாங்கள் பார்க்கறதுக்கு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இப்போ நாங்கள் வந்திருக்கிற அந்த வீடு. அவங்க சொன்ன மாதிரியே உண்மையிலேயே ஒரு கஷ்டமான ஒரு வீடாக தான் தெரியுது பார்க்குறதுக்கு. பாப்போம். பிள்ளை இருக்கீங்களா வீட்டுக்காராக? பார்க்கலாமா வீட்டை? என்ன சாப்பிடுறாங்க? பானம் பருப்பு கறி. இருங்க இருங்க
உட்காருங்க. இருங்க. உங்களை தெரியுமா ஆர்எஸ் பட்குணம் சொல்லி தலைவர் தெரியுமா? ஓ, அவர் தான் உங்களோட சின்ன மழை வெள்ளத்துக்குள்ள வந்தவர். ஆமா, நான் வெள்ளத்துலதான் வந்திருந்தவர். இதெல்லாம் வீடெல்லாம் தண்ணி பிடிச்சி வீடெல்லாம் தண்ணி பிடிச்சி சரியான மாதிரி இருந்தது. வீடு ஃபுல்லா தண்ணி. அங்க பக்கத்து வீட்டுலாம் தங்கி இருந்தாங்க. ஃபுல்லா தண்ணி பாப்பா அவர் வந்திருந்தவர். வந்த மாதிரி இப்படி போட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு போனாரு. இது வீடுகள் கிடைச்சா சொல்றேன் அப்படின்ட்டு. எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. என்ன வளர்த்ததெல்லாம் அம்மம்மா தான். என் அம்மம்மா தான் வளர்த்தது. நான் இருந்து இங்கதான் அம்மம்மாவோட தான் இருந்தாங்க. எங்க அம்மா சுனாமில போனேன்னு சொன்னாங்க. அப்பாவும் இல்லை, அப்பாவும் அம்மாவும் சுனாமில போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அம்மம்மாவை தான் வளர்த்தவங்க. சின்ன வயசுல இருந்து படிக்க வச்சிருந்தாங்க. இதை படிக்கிறதுக்கும் தகுதி இல்லாத இதெல்லாம் இல்லாதனாடி அப்படியே விட்டுட்டாங்க. வேலை செஞ்ச அப்புறம் கல்யாணம் கட்டையும். நீங்க அம்மாவையும் அப்பாவையும் காணலையா? நீங்க பிறந்தையில இருந்து அம்மாவை எனக்கு நினைவு தெரிஞ்சு 7 வயசு வரைக்கும் கண்டேன் நானு. அதுக்கப்புறம் அவங்கள இல்ல, இன்ன வரைக்கும் அவங்கள காணல. இன்ன வரைக்கும் அம்மம்மா மட்டும்தான் எங்களுக்கு அம்மாவா அப்பா எல்லாம் அவதான். அப்ப உங்களுக்கு அம்மாவை நீங்க கண்ட ஞாபகம் இருக்குதா? இல்ல சுனாமில போனு சொன்னதா? அப்ப சுனாமில போனாங்கன்னு சொன்னாங்க. அப்பா என்ன நடந்து கூட? அப்பா ஊனமிட்டு தான் இருந்தவரா. நான் இங்க கல்யாணம் கட்டினது அப்புறம் அப்பாவை பார்த்தது இல்ல. அப்புறம் கொஞ்ச நாள் தகவல் வந்துச்சு அப்பா இறந்துட்டாராம் வந்து. அப்பா அவங்க எல்லாம் இல்ல. அப்பா அவங்க எல்லாம் இருந்து ஒருத்தரும் பார்க்கல. அம்மம்மா மட்டும்தான். இன்னைக்கு அம்மம்மா தான் உங்களை வளர்த்த. இல்ல அம்மம்மா தான். அவக்கா வேண்டிதான் இங்க வந்து இருக்கும். இருந்து அவ இருந்து இந்த காணிய கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு இதை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அவங்களால எதுவும் செய்ய வசதி இல்லை. அவங்களும் கஷ்டப்பட்டாக்கதான் எங்களை வளர்த்ததை அவ வளர்த்த எடுத்து போட்டு இப்படி ஒரு காணியை கொடுத்தது. அவங்க அது மட்டும்தான் அவங்களால செய்ய இயலும். வீடு கட்டி தரையோ எது தரையோ அவங்களுக்கு வசதி இல்லை. எந்த வசதியுமே அவங்கள்ட்ட இல்லை. நாங்கதான் ஏதாச்சும் இந்த குடியில் கட்டக்குள்ளையும் அங்க இங்கேயும் கடன் வாங்கி தான் கட்டியிருந்தாங்க. அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, அம்மா மாட்ட வளர்ந்த. அப்ப எப்படி கல்யாணம் கட்டுனீங்க? என்ன நடந்தது? நான் இங்க இருந்து வேலைக்கு போயிருந்தேன். கொழும்புக்கு வேலைக்கு போயிருந்தேன். கொழும்புல வேலை செஞ்சேன் நானு. 2 வருஷம் கொழும்புல வேலை, 2.5 வருஷம் கொழும்புல வேலை செஞ்சேன் நானு. இப்ப இவரை லவ் பண்ணி தான் கல்யாணம் கட்டியிருந்தேன். கொழும்புல லவ் பண்ணி தான் கல்யாணம் கட்டினேன். இவர் வந்து காலில தான் இருக்காரு. காலில கல்யாணம் கட்டி இப்ப எங்க அம்மம்மாக்கு நான் அங்க 7 வருஷம் இருந்தேன். அங்கேயும் அதே கஷ்டம் தான். இதே நிலைமையில தான் இருந்தோம். அங்கேயும் அதே கஷ்டம் தான், இங்கேயும் அதே கஷ்டம் தான். அம்மம்மா சோம்பலையான்னு சொல்லியிருந்தா நாங்க இங்க வந்து இந்த வருஷத்துல 3 வருஷம் முடியுது. 3 வருஷத்துக்கு இங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட சொல்லித்தான் இருக்கோம். வீடு வேணும் எங்களுக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன். தாரேன்னு சொல்லுவேன். இது வரல எந்த உதவியும் செய்யல. கடைசால் பிறந்திருக்கக்குள்ளே சாப்பாடு கூட 1 ரூபாய் இல்லாம அவர் நடையில வந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல வந்து கூட ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து வந்திருக்காரு. பஸ் காசு கூட இல்லாம. எந்த ஹாஸ்பிட்டல்? பாலச்சன் ஹாஸ்பிட்டலுக்கு. இங்க கிரான் இருந்து வாலஜன் நடந்து வந்து சாப்பாடு 3 நேரம் அவர் தான் இங்க வந்தா பிள்ளைகளுக்கு சாப்பாடுல என்னையும் பார்க்க வரணும். ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த பிள்ளை சொன்ன இந்த கஷ்டங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சொன்னதை விளங்கி இருக்கும் உங்களுக்கு. அவ சொன்னது உண்டு, தன் கணவர் வந்து காலையில வலவாடிக்கு போய் அங்க வலவாடி இழுக்காம இரவு வரையும் இருந்து 9 மணிக்கு இங்க வந்து பிள்ளைகளுக்கு பிள்ளை சாப்பாடு இல்லாத நாடி திகிலி வெட்டுன்ற இடத்த ஒரு கோயில் ஆடு வட்டி ஏதோ செய்யற இடத்த போய் அங்கிருந்து அன்னதானமும் பொருட்களும் வாங்கி வந்து அன்று இரவு 12 மணி போல பிள்ளைகளை எழுப்பி சாப்பாடு கொடுத்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்படி கஷ்டப்பட்டு சாப்பாடு தந்திருக்காரு. குடிக்கிறவர் அவர் எதுவுமே குடிக்க மாட்டாரு. எதுவுமே குடிக்கவே மாட்டாரு. ஒண்ணும் செய்ய மாட்டாரு. வீட்டுல எங்க போனாலும் வீட்டுக்கு தான் வந்து சேருவாரு. இந்த குடிப்பழக்கம் இல்லை. ஆனா அவருக்கு ஒழுங்கான தொழில் இல்லை. நிரந்தரமான தொழில் ஒன்று இல்லை சொல்லுவாங்க. இப்ப நாங்க சாப்பாடு இல்லைன்னு எங்களுக்கு சொல்லவும் மேலாது. சொன்னாலும் அவங்க கேக்குற மனநிலையில இல்ல. அவங்களும் சின்ன ஆச்சாரு. எப்படியாச்சும் சாப்பாடு பக்கத்து வீட்டுல சரி வாங்கி கொஞ்சம் கொடுக்கதான் பாப்போம். ஒரு சில நேரம் அவரு கூட போய் கேட்டு வாங்கி கொடுத்திருக்காரு பிள்ளைகளுக்கு சாப்பாடு. படுத்துருக்கோம். தண்ணி குடிச்சிட்டு படுத்துருக்கோம்.
தண்ணியை குடிச்சிட்டு படுத்திருக்கா. அவங்க 3 பேருக்கும் சாப்பாடு கொடுத்து போட்டு மற்றவருக்கு பால்மா வாங்குறவரு இப்ப அதையும் நிப்பாட்டிட்டோம். முதல் பால் வாங்கினாரு, அதுக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வேணும்ன்றது அதையும் கொடுக்கறதுல இப்ப நிப்பாட்டிட்டு அவருக்கு சாப்பிடுறத சோறு தான் சாப்பிடுறாரு. நம்ம அவரு தலைவாணிக்குள்ள இருந்தது, வீட்டுக்குள்ள தலைவாணிக்குள்ள இருந்தது. அந்த அடிச்சு தண்ணி பிடிச்சா பாம்பு வரும், தண்ணி வீட்டுக்குள்ள பாம்பு வரும். எங்களுக்கு வீடு தான் வேணும், வேற கரண்ட் இல்லைன்னா இல்லாட்டியும் வீடு தான் எங்களுக்கு முக்கியமா வேணும். உண்மையில் இந்த குடும்பத்தின் நிலையினை தற்போது நேரில் வந்து பார்த்ததுமே எங்களுக்கு மிக வேதனையாக இருக்கின்றது. 3 பெண் குழந்தையோடு இந்த கொட்டிலில் தான் இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் பிள்ளைகளோடு வாழக்கூடிய தனிநபர் கூட வாழ இயலாத ஒரு கொட்டில் தான் இது. இந்த 3 குழந்தை பிள்ளைகளையும் வச்சுட்டு அதோட இந்த வீட்டுக்குள் பாம்புகள் நிறைந்த ஒரு இடமாகத்தான் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன், நாங்கள் வரக்குள்ளேயே உண்மையிலேயே பாம்பு தான் எங்களை வரவேற்றது. இந்த வீட்டுக்குள்ளிருந்து முந்திரி மரத்தால் ஏறி போகுது பாம்பு. என்னென்னமோக்கெல்லாம் நாங்கள் உதவிகள் செய்கின்றோம். எனவே இவர்களுக்கு ஒரு கொட்டிலாவது அடிப்பதற்குரிய ஒரு உதவியை கட்டாயம் நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். வீட்டுக்குள்ள இதுதான் இவங்க வாழ்ற இந்த வீடு. பார்த்தா உங்களுக்கு பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். இது முந்திரி மரம், முந்திரி காய்ச்சி கிடக்குது. ஒரு முந்திரி மரம் நிற்குது. இது 3 வருஷத்துக்கு முதல் கட்டின அந்த ஓலை இறந்து போய் இந்த இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க, பொலித்தீனெல்லாம் போட்டு ஒருத்து விட்டுருக்கிறாங்க. அதுக்கு உண்மையிலேயே ஒரு துன்பமான ஒரு வாழ்க்கை தான் அது. என்னண்டா இதுல இருந்து தான் இந்த பாம்பு போயிருக்குதுன்னு. ஓ, நான் தான் கூட்டி வந்திருக்கிறேன் பாம்பை. என்ன வரவேற்றது ஒரு பாம்பு தான். இந்த வீட்டுக்குள்ள இருந்து இந்த முந்திரியால ஒரு பாம்பொண்டு ஏறி போனது. நீங்க என்ன செய்யணுமெண்டா உள்ள இந்த இதை வெட்டி விடணும். இந்த கந்திரிக்கு தானே, இந்த கந்தை வெட்டி விடுங்க. மரத்தாலையும் பாம்பு வரலாம், மரத்தால தான் வரணும் வண்டி இல்லை. எஞ்சாலையும் பிடிங்க, எஞ்சாலும் பிடிக்குது. இதெல்லாம் மருந்தான் செத்தையிலானே. ஆக கூடியது தற்போதைக்கு ஒரு கல்வீடு இல்லாட்டியும் அவங்களுக்கு ஒரு கொட்டிலாவது தகரத்தாலையாவது ஒரு வளர்ச்சி கட்டி ஒரு நிரந்தரமான இல்லையாம அழிஞ்ச வாங்க இங்க வாங்க. எப்படி கல்வீடு கட்டி தரணும் இல்லை, எங்களுக்கு வளர்ச்சி தகரத்தை அடிச்சோம். இப்படி ஒரு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பக்கம்
கிட்ட மழை பெஞ்சு ஒளி சரியான தண்ணி தான் அப்பயும் பக்கத்து வீட்டுல இருந்திருக்கோம் எங்களுக்கு அந்த இது வளைச்சு தாரம் அடிச்சு அப்படி தந்தாலும் கல்வீடு தாங்க எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு சொன்னான வீடு எங்கேயுமே போகாம எங்களோட வீட்டுல இருந்து சாப்பிடுற மாதிரி இப்படி தந்தாலே போதும் அந்த உதவியை செஞ்சா எங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம் இந்த உதவி தான் எங்களுக்கு முதலாவது வேணும் ஒரு வீடு தான் எங்களுக்கு வேணும் கரண்ட் இல்லாட்டியும் பரவாயில்ல வீடு தான் எங்களுக்கு வேணும் ஏன்னா ஒழுகுற காலத்துலயே அங்கே எங்க போய் பிள்ளைகளை கொண்டு போய் அங்கே பாத்ரூம் போயிட்டு அப்படியெல்லாம் சொல்லி அப்படியெல்லாம் பிள்ளைகளை அடிச்சு அப்படியெல்லாம் செய்ய தேவையில்ல எங்களோட வீட்டுல இருந்து அவங்க என்ன செஞ்சாலும் அவங்களோட தான் எங்களுக்கு அப்படி ஒரு வீடு தான் வேணும் எனக்கு கரண்ட் இல்லாட்டியும் பரவாயில்ல அது மட்டும்தான் வேணும் அந்த உதவி தான் எங்களுக்கு வேணும் முதலாவது உண்மைதான் இந்த பிள்ளை சொல்றது 100% உண்மைதான் இந்த குழந்தை பிள்ளைகளை 3 குழந்தை பிள்ளைகளையும் தூக்கி கொண்டு அது எப்படித்தான் சொந்தமா இருந்தாலும் சரிதான் நான் அக்க தங்கச்சியாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளை தூக்கி கொண்டு பக்கத்து வீட்டில் போட்டுட்டு அன்றிரவு தூங்கும் போது அந்த பிள்ளை கக்கா போனாலோ அல்லது பாத்ரூம் போனாலோ ஏதோ அவங்களுக்கு அந்த வீட்டுக்காராக்களுக்கு ஒரு பெரிய ஒரு சஞ்சலமாக ஒரு டிஸ்டர்பாகமாக தான் இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு என்னதான் அவ வயதில் சிறியாளா இருந்தாலும் நல்ல அறிவுள்ள ஒரு பிள்ளை தான் அந்த பிள்ளை அவ கேட்கறது கல்வீடு இல்லை அல்லது தற்காலிகமாகவாது கல்வீடு அல்லோ அல்லது ஒரு தற்காலிகமாக இருந்தாலும் இந்த குடிசையை திருத்தி தகரத்தால் அடித்து இந்த பாம்புகள் பூச்சிகள் உள்ளுக்கு போகாத அளவுக்கு அவள் தான் அதை கேட்குறா. அதே நேரம் பக்கத்து வீட்டிலையும் போய் படுக்காத ஒரு வாழ்க்கையை தான் அவள் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். எனவே இதை பார்க்கின்ற எங்களுடைய அன்பு சொந்தங்கள் ஒருவராக இல்லாட்டியும் 2-3 பேராக இணைந்தாவது இந்த குடும்பத்துக்கு ஒரு நிரந்தர கொட்டில் அல்லது ஒரு நிரந்தர வீட்டை நீங்கள் கட்டாயமாக அமைச்சு தர வேணும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். பார்க்குறவங்களுக்கு என் கஷ்டம் தெரிஞ்சிருக்கும், என் நிலைமை தெரிஞ்சிருக்கும். எனக்கு பெரிய ஆடம்பரமாக இல்லாட்டியும் பரவாயில்ல, சின்ன கொட்டிலாச்சும் என் பிள்ளைகளை போட்டு தூங்குற அளவுக்கு அப்படி ஒரு வீடு அமைச்சு தந்தாலும் போதும். அவைக்கு சொல்றதுக்கு அந்த வார்த்தைகள் மனசு விடுதில்லை, அழுக வருது. தொடர்ச்சியாகவே ஒவ்வொரு கதையும் சொல்லக்குள்ள அவ அழத்தான் பார்க்குறா. திரும்பவும் சொல்கிறேன், இந்த பார்த்தாலே எனக்கு ஒரு மனவேதனையாக இருக்கு. இந்த நேரத்தில் எங்களுடைய அமிர்தா அக்கா அமிர்தாக்காவின் அன்பு கணவர் நவரத்னம் அவர்கள் அண்மையில் காலமாகி இருந்தார். அமிர்தா நவரத்னம் உங்களுக்கு தெரியும், அமிர்தா அக்காவின் கணவர் நவரத்னம் அவர்கள் காலமாகியிருந்தார். எனவே அவருடைய உதவியில் இருந்து ஒரு 10,000 ரூபாயை தற்காலிகமாக இந்த பிள்ளைகளுக்குரிய சாப்பாட்டுக்காக நாங்கள் வழங்குகின்றோம். நன்றி அமிர்தாக்கா, உங்களுடைய ஏனைய உதவிகள் கட்டமாக இப்படியான வறுமை கோட்டிங்கில் வாழ்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு சென்றடையும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.